வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தர்பூசணி வாட்டர் மெலன் வந்து இப்போ இருக்கக்கூடிய கோடை காலத்திற்கு ஏற்ற ஒரு எனர்ஜி ட்ரிங்காக சிறந்த பழமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தர்பூசணியில் 92% நீர் சத்து இருக்கிறதால உடல் வறட்சியை தடுக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பழமாக நமக்கு இருக்குங்க. இப்போ தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் இருக்குது. தர்பூசணியை பகல் நேரங்களில் சாப்பிட்றது சிறந்தது, இரவு நேரங்களில் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் நீர் சத்து அதிகம் பெறும்பொழுது இரவு நேரங்களில் தூக்கம் தடைபடலாம். அதனால் நீங்கள் பகல் நேரங்களில் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். ரத்தத்தில் சர்க்கரையின் உடலவு அதிகம் இருக்கிறவங்க மட்டும் பிளட்ல சுகரோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றது போல் எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்றத மருத்துவரினுடைய ஆலோசனையின்படி அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ இப்போ இந்த தர்பூசணி எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்கான தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, தர்பூசணியில் லைகோபின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை குறைத்து ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால எப்போதுமே இதய துடிப்பை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் எதுவும் ஏற்பட்டு அந்த இறுக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்காம போகிறது, அந்த பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டு பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே தர்பூசணி பழம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ தர்பூசணி பழத்தில் இருக்கக்கூடிய சிட்ருலின் அப்படின்ற அமினோ அமிலம் ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு பிளட் ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா நமக்கு சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எல்லாமே இதயம் பன்மடங்கு பலம் பெறும். பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோலில் இருக்கும். நீர் சத்து மற்றும் உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கெல்லாமே தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல் வெப்பத்தை தணிக்கிறத தர்பூசணிக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. வெயிலினால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வை நமக்கு நீக்கி அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதெல்லாத்தையுமே நமக்கு நீக்கி உடலை ஆற்றலாக மாற்றுது, எனர்ஜியாக நமக்கு மாற்றுது. உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை நமக்கு வழங்கக்கூடியதாக தர்பூசணி இருக்குது. இதனால் சிறுநீரகங்களுடைய செயல்பாடுகளை தூண்டி நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்குமே ஹெல்ப் பண்ணுது. எப்போதுமே அந்த கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து கடுமையாக நம்மளுடைய உடலை இழந்து போகிறதால நீர் சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்கம், தலைவலி, சோர்வு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்கும். வெப்பவாதம், ஹீட் ஸ்ட்ரோக் கூட ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம சரி செய்து கொண்டு உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே கூட கோடை காலத்திலும் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தர்பூசணி பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குங்க. ஸோ விட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்கள் அண்டாமல் தர்பூசணி பழம் பாதுகாக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் பண்ணிடுறதால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதால எந்த சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்றுகளும் பூஞ்சை தொற்று வியாதிகளும் நமக்கு எதுவுமே ஏற்படாது. ஸோ விட்டமின் ஏ கொண்டிருக்கிறதால கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்குமே கூடுதலாக தர்பூசணி பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு வாழலாம். அதுக்கெல்லாம் தர்பூசணி பழத்தை இந்த கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் மற்றும் எடை மேலாண்மை சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளாங்க. தர்பூசணி பழத்தில் கலோரிகள் மிகவும் குறைவு, ஆனால் நீர் சத்து மற்றும் நார் சத்து அதிகம். ஸோ இது வயிறு நமக்கு நிறைந்திருக்கக்கூடிய உணர்வை கொடுக்கறதால தேவையற்ற பசியை குறைத்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த எனர்ஜி ட்ரிங்காக தர்பூசணி ஜூஸோ தர்பூசணி பழமோ இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கி செரிமான மண்டலத்துமே இது நமக்கு சீராக்கும். அதாவது செரிமான மண்டலத்தை மேம்படுத்தணும்னா நீர் சத்து, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் உணவுகளை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு நீர் சத்து, நார் சத்து தர்பூசணிலிருந்து கிடைக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். செரிமான மண்டலமே வலுப்பெறும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ஒரு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக தர்பூசணி பழம், தர்பூசணி ஜூஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கெல்லாம் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். லைகோபின் மற்றும் விட்டமின் சி போன்ற உயிர் சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய செல்கள் சேதமடைவதை முன்னாடியே தடுத்து
சில வகையான புற்றுநோய்கள், அதாவது சில வகையான புற்றுநோய்கள்னால் குறிப்பாக வந்து செரிமான மண்டலம் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தான் ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிலிருந்து விடுதலை பெற்று புற்றுநோய்களில் வந்து வராமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாமே தர்பூசணி பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து தர்பூசணி பழங்களை இந்த கோடைக்கால நேரங்களில் வந்து எடுத்துக்கொண்டு உடலை ஆற்றலாக வைத்துக்கொண்டு புத்துணர்ச்சியாக வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெற்று நலமடைந்து கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.